ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரெசிபீஸ் அப்பப்போ ஷார்ட்ஸில் தான் கொடுத்துட்ருந்தேன், 1-2. அண்ட் ரொம்ப டிலே ஆகி நம்ம இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்கள் கூட இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதோடைய மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு நம்ம பண்ணுற ஒரு நவதானிய தோசை தான். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு ஏன் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, மோஸ்ட்லி நிறைய வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது கிட்ஸு வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் நான் நிறைய கிட்டத்தட்ட நவதானியமும் வரகரிசி, சாம அரிசின்னு சொல்லிட்டு ஒரு 11 வகையான நம்மளுடைய நவதானியங்களும் மாப்பிள்ளை சம்பா அரிசியோட எல்லாமே கலந்து, சோளம், கம்பு, ராகி எல்லாமே கலந்து இது தான். பட் இதை எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். சோளம், கம்பு, அப்புறம் வந்து வெள்ளைச்சோளம், கம்பு, ராகி தனியாக ஒரு இதில் வாஷ் பண்ணி ஊற வச்சேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊறின அப்புறம் இதை வந்து கிரைண்டரில் தான் அரைச்சேன். இன்னொன்று வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஒரு கப்னால் என்கிட்ட என்ன டம்ளர் இருந்ததோ அந்த டம்ளருக்கு 1, அதுக்கு 3/4 கப்பு வந்து தோல் உள்ள உளுந்து, அதில் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, அப்புறம் அதில் என்னென்ன போட்டனோ உங்களுக்கு கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா. ஸோ அது எல்லாமே தனியாக ஊற வைக்கணும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு, இந்த கம்பு சோளம்லாம் அது மிக்சியில் அரைச்சி இந்த கிரைண்டரில் ஓடுற மாவுலே மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அரைச்சி நல்லா நைஸான அப்புறம் இதை இட்லியும் நீங்கள் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். தோசை பெஸ்ட்டு. ஏன்னா தோசை வந்து சீக்கிரமாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இட்லியோடையும். ஸோ அதனால் தோசை ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் தோசைன்னு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ஆனால் நல்லா ஒரு 2 தோசை சாப்பிட்டாலும் வயிறு நிறைவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் என் கூட இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த ரெசிபி போடணும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸில் தான் நம்ம சேனல்ஸ் போய்ட்டும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு 86 நம்பர்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள்கிட்ட இந்த ஐடியாஸ் கிடைக்கும், கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஊற வைக்கும்போது ஆட் பண்ணலை. ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அரிசி வந்து குவான்டிட்டி ஜாஸ்தினா மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். கோதுமை மட்டும் நான் அதில் ஆட் பண்ணதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி இது மாதிரி பண்ணி பாருங்கள். Thank you so much support.